மென்சுரேஷன் ரிலேட்டட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 கேட்ட ப்ரீவைக்கு கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. த டயகனல் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் thrice its smaller side. The ratio of the length to breadth of the rectangle எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது ரெக்டாங்கிளுடைய ரேஷியோ ஃபைன் பண்ண சொல்றாங்க. எதுக்கு? லென்த் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்துக்கு, லென்த் அண்ட் பிரெத்தோடைய ரேஷியோ ஃபைன் பண்ணணும். ஓகே, தமிழ்ல ரீட் பண்ணி, ஒரு செவ்வகத்தின் மூல விட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக உள்ளது எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நமக்கு ஒரு செவ்வகம் வரைஞ்சிக்கலாம், ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி போறோம். ரெக்டாங்கிள் இது லென்த் அதாவது ஹையஸ்டா இருக்கிற லென்த் என்ன சொல்லலாம், இது வந்து லென்த்னு எடுத்துப்போம், இது பிரெத்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு தான் டயகனல் ஃபைன் பண்ண சொல்றாங்க. அந்த டயகனல் ஈக்குவல் எப்படி இருக்குன்னா, இருக்கிறது ஸ்மாலர் சைடு ஈக்குவல் டு பி தானே, இதுதான் ஸ்மாலர் சைடு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா த்ரைஸா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 3bன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இது எப்படி யோசிக்கலாம், பிதாகரஸ் தீரம் யூஸ் பண்ணலாமா? பிதாகரஸ் தீரம் யூஸ் பண்ண போறோம். பிதாகரஸ் தீரம் ஈக்குவல் டு எப்படி சொல்லலாம், அதாவது ஒரு ட்ரையாங்கிளா இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கன்சிடர் பண்ணிக்க போறீங்க, இது ஒரு ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ணிக்க போறோம். இது ரைட் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், லென்த் ஹையஸ்டா இருக்கிற ஸ்கொயர் பண்ணிட்டு, அதாவது டயகனல் என்ன பண்ணா, டயகனல் ஈக்குவல் டு நமக்கு 3bன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ டயகனல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லிடலாமா. டயகனலோட இது என்ன சொல்லலாம், 3b ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிடலாமா. அப்போ எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லிடலாம். இது பார்த்தோம்னா என்ன இருக்கலாம், 9b ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். ஸோ அது இப்படி பண்ணிக்கலாம். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும். இந்த பி ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு வரலாமா, 9b ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்னு சொல்லியிருப்போம். அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னவா இருக்கலாம், 8b ஸ்கொயரா இருக்கும். அப்போ 8 அதாவது நமக்கு அந்த பி மட்டும் இந்த சைடு கொண்டு வரலாமா. அப்போ எல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 8/1ன்னு சொல்லிடலாமா. ஸோ அப்போ நமக்கு என்ன வரலாம், எல் பை பி ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், இது ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துட்டு 8/1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எல் பை பி ஈக்குவல் டு நமக்கு என்னவா இருக்கலாம், அதாவது ரூட் ஆஃப் 8/1ன்னு இருக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம், √8/√1ன்னு எழுதிருக்கலாம். இதை சிம்பிளை பண்ண நமக்கு என்ன வரும், அதாவது இது 2√2 டிவைடட் பை 1ன்னு சொல்லிடலாமா. 8 எப்படி 2√2ன்னு எடுக்கலாம், 8 ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம், 2 × 2 × 2ன்னு எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 2√2 வந்திருக்கும். ஓகே, அப்போ இதோட ரேஷியோ ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், அதாவது லென்த்துக்கும் அதாவது எல் பை பி ஈக்குவல் டு நம்ம என்ன சொன்னாங்க, அதாவது 2√2 டிவைட் பை 1ன்னு சொன்னாலும் அப்போ ரேஷியோ ஈக்குவல் டு நமக்கு என்னவா இருந்திருக்கலாம், ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி எழுதிக்கலாம், எல்/பி ஈக்குவல் டு அதாவது 2√2ன்னு எழுதிக்கலாமா. 2√2:1ன்னு சொல்லிடலாம். அப்போ நமக்கு லென்த் அண்ட் பிரெத்தோட ரேஷியோ ஈக்குவல் டு 2√2:1ன்னு சொல்லியிருக்கேன். ஆன்சர் இருக்கா பாருங்க. அப்போ நமக்கு டி ஆப்ஷன் இருக்கு. அப்போ டி ஆப்ஷன் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம், 2√2:1ன்னு சொல்லிடலாம். சரி நோட் பண்ணிக்கலாமா, சரி நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.